நண்பர்களே, உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூல காரணம் என்ன? உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிகள், உங்களுடைய ஆழமான சந்தோஷங்கள், ஏன் நீங்க சந்தித்த மிக மோசமான தோல்விகள் கூட, இது எல்லாமே உங்களுடைய சிந்தனையின் விளைவுதான். இது வெறும் நம்பிக்கை இல்ல, இதுதான் உங்களுடைய மனநிலையின் அடிப்படை உண்மை. ஒருவர் உலகிலேயே கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண வாழ்க்கையில் மன அமைதியை தேடுபவராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் தொடக்கப் புள்ளியும் ஒன்றுதான். அது உங்களுடைய மனநிலை, மைண்ட்செட். ஏன் ஒரு நபர் கடினமான சவால்களை பார்க்கும்போதே அதில் ஒரு புதிய வாய்ப்பை மட்டும் பார்க்கிறார்? அதே சமயம் இன்னொருவர் அதே சவாலை ஒரு தடுமாற்றமாகவும் பயமாகவும் கருதுகிறார். ஒருவருக்கு தோல்வி என்பது முடிவு, இன்னொருவருக்கோ அது மீண்டும் எழுந்து வர ஒரு படிக்கட்டு. இந்த அசாத்தியமான வித்தியாசம் அவங்கவங்க மனதின் கட்டமைப்பில்தான் இருக்கு. உலகில் மிகவும் வெற்றிகரமான நபர்களிடம் பணம், திறமை, வாய்ப்புகள் இருந்ததை விட அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டியது அவர்களின் வலுவான மனநிலைதான். ஞானியின் கதை. நீங்கள் யாருக்கு உணவளிக்கிறீர்கள்? மனதின் சக்தியைப் பற்றி ஒரு அழகான கதை இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு ஞானி தன் பேரனுக்கு வாழ்க்கையின் மிகப் பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், பேரனே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் 2 ஓநாய்கள் இருக்கின்றன. முதல் ஓநாய், அது பயம், பொறாமை, கோபம், வெறுப்பு மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகளால் நிரம்பியுள்ளது. இரண்டாவது ஓநாய், அது அன்பு, தைரியம், அமைதி, நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பியுள்ளது. இந்த 2 ஓநாய்களும் நம் மனதிற்குள் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும் என்று ஞானி சொன்னார். பேரன் ஆச்சரியத்துடன் கேட்டான், தாத்தா, அப்போ கடைசியில் எந்த ஓநாய் ஜெயிக்கும்? அதற்கு ஞானி சொன்ன பதில் மிகவும் ஆழமானது. நீ எந்த ஓநாய்க்கு தினமும் உணவு அளிக்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும். நண்பர்களே, இந்த கதையின் அர்த்தம் தெளிவாக புரிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனநிலை ஆதிக்கம் செலுத்தும் என்பது நாம் எந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. நீங்கள் பயம், பலவீனம், எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஆனால் நீங்கள் தைரியம், நம்பிக்கை, வளர்ச்சி என்ற உணர்வுக்கு உறவு கொடுத்தால் அதற்கான பலன்களை நீங்கள் நிச்சயம் அறுவடை செய்வீர்கள். 2. நிரந்தர மனநிலையும் வளர்ச்சி மனநிலையும் ஒரு விரிவான ஒப்பீடு. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக உளவியலாளர் டாக்டர் கேரோல் ட்வெக் தான் முதன்முதலில் இந்த 2 மனநிலையைப் பற்றி விரிவாக ஆய்வு செய்தார். அவர் இந்த 2 விதமான சிந்தனைகளும் நம் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கின்றன என்று நிரூபித்தார். 2.1 நிரந்தர மனநிலை, ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட். இது என்னுடைய வரம்பு. இந்த மனநிலை உள்ளவர்கள் தங்கள் புத்தி கூர்மை, திறமைகள் ஒரு நிலையான விஷயம் என்று நம்புவார்கள். நான் இப்படித்தான், இதை என்னால் மாற்ற முடியாது என்று நினைப்பார்கள். சூழ்நிலை, சிந்தனை முறை, விளைவு. சவால் வரும்போது இது ரொம்ப கஷ்டம், இதை செஞ்சா நான் தோல்வியடைந்து விடுவேன். சவால்களை தவிர்ப்பார்கள், பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுப்பார்கள். தோல்வியை சந்திக்கும்போது என்னுடைய திறமையில் ஏதோ குறை இருக்கு, இது எனக்கு சரிப்பட்டு வராது என்று விரக்தியடைவார்கள், முயற்சியை கைவிட்டு விடுவார்கள். பிறர் விமர்சிக்கும்போது என்னை குறை சொல்கிறார்கள், விமர்சனத்தை தனிப்பட்ட தாக்குதலாக கருதுவார்கள், கோபம் அல்லது தற்காப்பு உணர்ச்சி வரும். 2.2 வளர்ச்சி மனநிலை, growth mindset. என்னால் கற்றுக்கொண்டு வளர முடியும். இந்த மனநிலை உள்ளவர்கள் விடாமுயற்சி, நல்ல உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் பயிற்சி மூலம் எந்த ஒரு திறமையும் வளர்க்க முடியும் என்று உறுதியாக நம்புவார்கள். நண்பர்களின் உதாரணம், அர்ஜுன் மற்றும் சமீர். விரிவாக்கம். ஓர் கிராமத்தில் அர்ஜுன் மற்றும் சமீர் என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவருக்கும் ஓவியம் வரைவதில் ஆர்வம். ஒருமுறை பள்ளியில் நடந்த போட்டியில் இருவரும் தோற்றுவிட்டார்கள். அர்ஜுன் நிரந்தர மனநிலை, என்னால் ஓவியம் வரைய முடியாது போல, இந்த திறமை என்கிட்ட இல்லை, இனிமேல் முயற்சி செஞ்சு என்ன ஆகப் போகிறது என்று நினைத்து தன் தூரிகையை கீழே வைத்து விட்டான். அவன் தன் திறமை நிலையானது என்று நம்பினான்.
சமீர், வளர்ச்சி மனநிலை. இப்போ என்னால் ஜெயிக்க முடியலை. ஆனா நான் தினமும் பயிற்சி செஞ்சு புதிய டெக்னிக்களை கத்துக்கிட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் தன் ஓவியத்தை மேம்படுத்த முயற்சி செய்தான். தோல்வியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக மாற்றினான். சில வருடங்களுக்குப் பிறகு சமீர் ஒரு வெற்றிகரமான ஓவியராக மாறினான். ஆனால் அர்ஜுன் தன் கனவை ஒருபோதும் தொடரவே இல்லை. மனநிலையின் சக்தி எந்த அளவுக்கு ஒருவரின் எதிர்காலத்தை மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். 3. வளர்ச்சி மனநிலையை பெறுவதற்கான ஆழமான நடைமுறை உத்திகள். உங்களுடைய சிந்தனை போக்கை வளர்ச்சி மனநிலைக்கு மாற்ற நீங்கள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த உத்திகளைப் பற்றி பார்க்கலாம். 3.1 இன்னும் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். த பவர் ஆஃப் yet. இது மிகவும் முக்கியமான ஒரு மாற்றம். நீங்கள் ஒரு விஷயத்தில் தோல்வி அடையும் போது என்னால் இது முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக என்னால் இது இன்னும் முடியாது, ஐ கான்ட் டூ திஸ் yet என்று சொல்ல பழகுங்கள். பழைய சிந்தனை, நான் பொது இடத்தில் பேசத் தெரியாதவன். வளர்ச்சி சிந்தனை, நான் பொது இடத்தில் பேச இன்னும் கத்துக்கல, ஆனா என்னால் பயிற்சி செஞ்சு கத்துக்க முடியும். இந்த இன்னும் இல்லை என்ற வார்த்தை உங்களுடைய தோல்வி நிரந்தரமானது அல்ல என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறது. இது ஒரு தொடக்கப் புள்ளி, அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு. 3.2 பின்னூட்டத்தை பிரசாதமாக பெறுங்கள். ஃபீட்பேக் as a gift. விமர்சனத்தை கேட்கும்போது நாம் கோபப்படுவது அல்லது தற்காத்துக் கொள்வது இயல்பு. ஆனால் வளர்ச்சி மனநிலையில் உள்ளவர்கள் விமர்சனத்தை தங்கத்தை கொடுத்து வாங்க வேண்டிய பொக்கிஷமாக பார்க்கிறார்கள். யாராவது உங்கள் வேளையில் ஒரு குறையை சுட்டிக்காட்டினால், நன்றி, நான் இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று கேளுங்கள். விமர்சனத்தை உங்களுடைய தனிப்பட்ட பலவீனமாக கருதாமல் உங்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். 3.3 செயல் சார்ந்த இலக்குகள், ப்ராசஸ் ஓரியன்டட் கோல்ஸ் அமையுங்கள். வெற்றி மனநிலை உள்ளவர்கள் முடிவுகள், அவுட்கம்ஸை விட செயல் ப்ராசஸில் அதிக கவனம் செலுத்துவார்கள். முடிவு இலக்கு, அவுட்கம் கோல். இந்த மாதம் நான் 1 கோடி சம்பாதிக்க வேண்டும். இது உங்களை விரக்திக்கு இட்டுச் செல்லலாம். செயல் இலக்கு, ப்ராசஸ் கோல். இந்த மாதம் நான் என்னுடைய திறமையை மேம்படுத்த தினமும் 3 மணி நேரம் புதிய உத்திகளைப் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறேன். இது அன்றாட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தும். இந்த அவுட்கம் கோல், கிராமத்தில் அர்ஜுன் விக்ரம் என்ற 2 பேருக்கும் நினைவு திறன் இருந்திருக்கலாம். அது ஒரு விதத்தில் பாண்டேரம்மன் மற்றும் 2.4 விடாமுயற்சி மற்றும் மீண்டு எழும் தன்மை, ரெசிலியன்ஸ், உண்மையான சாம்பியன்களின் ரகசியம். வெற்றி என்பது தடைகள் இல்லாத பாதையல்ல. தடைகளை தாண்ட நமக்கு மீண்டு எழும் தன்மை, ரெசிலியன்ஸ் வேண்டும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நான் விடமாட்டேன் என்ற மன உறுதிதான் அது. KFC நிறுவனத்தை நிறுவிய கர்னல் சாண்டர்ஸ் தன் 65வது வயதில்தான் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அப்போது அவரிடம் இருந்தது ஒரே ஒரு சிக்கன் ரெசிபி மட்டும்தான். அவர் தன்னுடைய ரெசிபியை விற்க ஆயிரக்கணக்கான உணவகங்களின் கதவுகளை தட்டினார். எத்தனை முறை நிராகரிக்கப்பட்டார் தெரியுமா? 1009 முறை. ஒரு நிரந்தர மனநிலை கொண்டவர் என்றால் 10வது நிராகரிப்பிலேயே இந்த ரெசிபி சரியில்லை, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்திருப்பார். ஆனால் சாண்டர்ஸின் வளர்ச்சி மனநிலை ஒவ்வொரு வேண்டாம் என்பதையும் அடுத்த முயற்சிக்கு நான் இன்னும் நெருக்கமாக வந்துவிட்டேன் என்றே பார்த்தது. இந்த அசாதாரணமான விடாமுயற்சிதான் இன்று KFCயை உலகளாவிய பிராண்டாக மாற்றியது. J.K. ரவுலிங் நிராகரிப்பிலிருந்து பிறந்த மந்திரம். ஹாரி பாட்டர் புத்தகத்தை எழுதிய J.K. ரவுலிங் புத்தகத்தை எழுதும்போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார். அவர் தன்னுடைய கையெழுத்து பிரதியை பதிப்பாளர்களிடம் கொடுத்தபோது 12 வெவ்வேறு பதிப்பாளர்கள் அதை நிராகரித்தார்கள். ஒவ்வொரு நிராகரிப்பும் மனதளவில் பெரிய அடியாக இருந்திருக்கும். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. ஒரு சிறிய பதிப்பாளர் கடைசியில் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். இன்று அந்த புத்தகம் உலகிலேயே மிக அதிகமாக விற்கப்படும் புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது. ரவுலிங் தன் கையெழுத்து பிரதியை தூக்கி கடாசியிருந்தால் இன்று ஹாரி பாட்டரின் மந்திர உலகம் நமக்கு கிடைக்கவே இருக்காது. நண்பர்களே, தாங்கிக் கொள்ளும் சக்திதான் வெற்றியின் உண்மையான அளவுகோல். எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் எத்தனை முறை நீங்கள் எழுந்து மீண்டும் முயற்சி செய்தீர்கள் என்பதுதான் முக்கியம்.
5. இலக்குகளை அடைய காட்சிப்படுத்துதலின் ஆற்றல். த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். மனநிலையை வலுப்படுத்த அடுத்த முக்கியமான டெக்னிக் காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். உங்களுடைய இலக்கை அடைவதற்கு முன்னரே அதை அடைந்தது போல மனதிற்குள் தெளிவாக பார்த்து உணர்வதுதான் காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்துதல் எப்படி வேலை செய்கிறது? காட்சிப்படுத்துதல் என்பது உங்களுடைய நனவு மனதிற்கும் உள் மனதிற்கும் இடையே ஒரு பாலத்தை அமைக்கிறது. நீங்கள் ஒரு இலக்கை திரும்ப திரும்ப உணர்ச்சி பூர்வமாக இமோஷனலாக கற்பனை செய்யும் போது உங்களுடைய உள்மனம் அதை உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு உங்களுடைய மூளைக்கு ஒரு தெளிவான திட்டம் கிடைத்து விடுகிறது. அந்த இலக்கை அடைய தேவையான வாய்ப்புகளை, யோசனைகளை, நபர்களை உங்களுடைய உள்மனம் தேட ஆரம்பித்து உங்களுடைய செயல்பாடுகளை தானாகவே அந்த இலக்கை நோக்கி திருப்பிவிடும். காட்சிப்படுத்துதலை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி? துல்லியமான சித்திரம், கிளியர் பிக்சர். உங்களுடைய இலக்கை வெறும் வார்த்தைகளாக நினைக்காமல் ஒரு 3D சினிமா பார்ப்பது போல துல்லியமாக பாருங்கள். உணர்ச்சிகளை இணையுங்கள். நீங்கள் அந்த இலக்கை அடைந்த பிறகு என்ன மகிழ்ச்சி, திருப்தி, பெருமை உணர்வீர்களோ அதை உங்கள் உடல் பூராவும் உணருங்கள். உணர்ச்சி இல்லாமல் காட்சிப்படுத்துதல் பலனளிக்காது. 5 உணர்வுகளையும் பயன்படுத்துங்கள். காட்சி: நீங்கள் இருக்கும் இடம் எப்படி இருக்கிறது? பெரிய அலுவலகமா? ஸ்டேஜா? ஒலி: மக்கள் உங்களை பாராட்டும் போது என்ன சத்தம் கேட்கிறது? கைத்தட்டலா? வாழ்த்துச் செய்தியா?